அனைவருக்கும் அன்பு வணக்கம். எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான எம்சிக்யூவை நம்ம பார்க்க போறோம். அந்த எம்சிக்யூ வழியாக அதுல இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி சம்பந்தமா. அதுல இருக்கக்கூடிய பேசிக் டீடைல், அதாவது எத்திக்ஸ்னா என்ன, மொராலிட்டினா என்ன, பயன்பாட்டுவாதம் யூட்டிலிட்டாரியனிசம்னா என்ன, இது எல்லாத்தையும் டீடைலா நான் வந்து போட்டிருக்கேன். அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து நம்மளுடைய எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டியில எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து அப்ரோச் பண்ணிடலாம். சோ நேரம் கருதி நான் சைட்டவே கொஸ்டினுக்குள்ள நான் போயிடுறேன். ஓகேங்களா? சோ இதுதான் அந்த கொஸ்டின்ஸ். அதுல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, which are the following best define ethics அப்படின்னு பாத்தீங்கன்னா, moral principle that govern a personal behavior, அதாவது ஒருத்தங்களுடைய பர்சனல் பிஹேவியரை கவர்ன் பண்ணக்கூடிய மாரல் பிரின்சிபலை தான் எத்திக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன் ஷார்ட், ஒரு சமூகமே சேர்ந்து ஒரு விஷயத்த ரைட்டு இல்ல தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல, அதை தான் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மாரல்னா என்ன? அது வந்து இண்டிவிஜுவல் பிரின்சிபல், அதாவது ஒரு தனிநபருடைய அசம்ஷன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இதை பத்தி நம்ம பேசியிருப்போம். பிளஸ் வாட் இஸ் த கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் எத்திக்ஸ் அண்ட் மாரல்ஸ்? எத்திக்ஸுக்கும் மாரலுக்கும் என்ன கீ டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்டர்னலி இம்போஸ் ஆகிறது, மாரல் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்டர்னல் பிரின்சிபல். நம்ம என்ன நினைக்கிறோமோ, இது சரினா நம்ம செய்வோம், இது தப்புனா செய்ய மாட்டோம். சோ அந்த மாரல் அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். இதை பார்த்திருந்தோம். அடுத்து, a public servant refusing a bribe despite a personal financial issue is an example of, அதாவது ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு பர்சனல் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தாலும் அவர் லஞ்சம் வாங்க மறுத்தார்னா அதை எதை மென்ஷன் பண்றாங்கன்னா இன்டெகிரிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹானஸ்ட்னா எப்போதுமே உண்மையா இருக்கிறது, இன்டெகிரிட்டினா ஹானஸ்ட்னா உண்மையா இருக்கிறது, இன்டெகிரிட்டி அப்படின்னா எப்பொழுதுமே அண்டர் பிரஷர் சிச்சுவேஷன்லயும் அண்டர் டெம்டேஷன் இருக்கும்போது, நம்மளுக்கு தேவை ஏற்படும் போது நம்ம உண்மையா இருந்தோம்னா அதுக்கு பேரு இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிம்பதினா என்ன, எம்பதினா என்ன, அப்பதினா என்ன, ஆன்டிபதினா என்ன அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா அப்ப ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது சிம்பதி. இதே எம்பதினா அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் போன் பண்ணி அவங்கள போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க கூடயே இருந்து பார்த்தோம்னா அது பேரு எம்பதி. அப்பதினா என்னன்னா கண்டுக்காம இருந்தோம்னா, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அங்க போய் கண்டுக்காம இருந்தோம்னா அப்படின்னா இல்லன்னு அர்த்தம். சோ பதினா கருணை, கருணையே இல்லாம கண்டுக்காம இருந்தோம்னா அது பேர் அப்பதி அப்படின்னு அர்த்தம். சோ ஆன்டிபதினா என்ன அர்த்தம்னா, சோ அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றது. ஓகே, இவன் வேகமா வந்தா அதனாலதான் வந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சு, இவனுக்கு இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, அதை வந்து ஆன்டிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நான் பேசியிருந்தேன். அடுத்து 24th question, which are the following is an ethical principle in public administration? ஒரு பொது நிர்வாகத்துல எது எத்திக்கல் பிரின்சிபல் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். அக்கௌண்டபிலிட்டினா என்ன? தமிழ்ல பொறுப்புணர்வு. பொறுப்புணர்வுனா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம், நம்ம என்ன ஆக்ஷன் பண்றோமோ அதுக்கு வந்து நம்ம தான் ஆன்சரபிள். அது சரியா இருந்தாலும் சரி, தப்பா இருந்தாலும் சரி, அதுதான் பொறுப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து, the philosophy that promote the greatest happiness for the greatest number அப்படின்னா என்னன்னா, நிறைய மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிலாசபியை, ஒரு தத்துவத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு இடத்துல 100 பேர் மக்கள் வாழ்றாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு டேம் கட்டினா 10 லட்சம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் ஆவாங்க. சோ அப்படி பார்க்கும்போது கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா, அந்த 100 பேரையும் எவாக்குவேட் பண்ணி இன்னொரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு டேம் வந்து கட்டுவாங்க. சோ இந்த பண்பை தான் யூட்டிலிட்டாரியனிசம். யூட்டிலிட்டி அப்படின்னா பயன்பாடு, நிசம் அப்படின்னா டாரியனிசம் அப்படின்னு எடுத்தோம்னா வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயன்பாட்டுவாதம். எந்த ஒரு செயல் செஞ்சா நிறைய பேருக்கு பயன்படுதோ அப்போ கவர்மெண்ட் வந்து அந்த செயலை தானே எடுப்பாங்க. அதை தான் யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை வந்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கிடைச்சிரும். ஸோ இன்னைக்கான முதல் கொஸ்டின் வந்து நான் ஆரம்பிச்சிடுறேன். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, which of the following is considered a virtue in public service அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர்ச்சுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல் பண்புகள், அதாவது நல்ல பண்புகளை தான் வெர்ச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹானஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பண்பு, இன்டெகிரிட்டியா இருக்கிறது வந்து ஒரு நல்ல பண்பு. ஓகேங்களா? ஹானஸ்டா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரிட்டியா இருக்கிறது. ஓகே, இதெல்லாமே நல்ல பண்புகள் சொல்லுவாங்க. இங்க என்ன கேக்குறாங்கன்னா, which are the following is considered a virtue in public service அப்படின்னா, ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எது ஒரு நல்ல பண்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெப்போட்டிசமா இருக்கிறதா,
நெப்போட்டிசம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய ஃப்ரெண்டு வராங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபேவர் பண்ணி கொடுத்தோம்னா அதுதான் நெப்போட்டிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னா ரொம்ப ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கிறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்களுடைய ரிலேட்டிவ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவர் பண்ணி கொடுத்தாங்கன்னா அது பேரு நெப்போட்டிசம். கொஸ்டின் என்ன, பப்ளிக் சர்வீஸ்ல எதை வந்து வெர்ச்சுன்னு சொல்லுவாங்க, எது வந்து நல்ல பண்புன்னு சொல்லுவாங்க, அதான் கொஸ்டின். இப்போ நெப்போட்டிசம்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கும் ரிலேட்டிவ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா செயல்படுறது, அது வந்து அன்எத்திக்கல், அது தப்பு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. டிரான்ஸ்பரன்சினா என்ன, இப்போ எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல என்னென்னலாம் நடக்குதோ அதை வந்து ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா தெரியப்படுத்தணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. ஸோ டிரான்ஸ்பரன்சி பொறுத்த வரைக்கும் ஓப்பனா இருக்கிறது, அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறது, பொறுப்புணர்வோட செயல்படுறது, அது இல்லாம அக்சசிபிலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன், என்ன நடக்குதோ ஒரு விஷயம் என்ன நடக்குதோ பப்ளிக் சர்வீஸ்ல அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும், அதுதான் டிரான்ஸ்பரன்சி. அப்போ ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல எது வெர்ச்சுன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா செயல்படுறது. ஓகேங்களா, இத பாருங்க. அரகன்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஹியூமிலிட்டியோட ஆப்போசிட் வார்த்தை. இது வந்து ஒரு நல்ல பண்பே கிடையாது. அரகண்டா இருக்கிறது நார்மல் லைஃப்லயும் சரி பப்ளிக் சர்வீஸ்லயும் சரி ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா, அப்போ ஒரு பப்ளிக் சர்வெண்ட் எப்படி இருக்கணும், ஹம்பிளா இருக்கணும், அதே மாதிரி சர்வீஸ் ஓரியன்டா இருக்கணும், அரகண்டடா இருக்க கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கே தெரியும், ஆர்டிகல் 15ல வந்து சொல்லியிருப்பாங்க, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15ல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, யாருமே அவங்களுடைய சாதி, அவங்களுடைய மதம், ரிலிஜியன், அதுக்கப்புறம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய செக்ஸ், பாலினம், ஆண் பெண், இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டாத, அவங்களுடைய பிறந்த இடம் அதன் அடிப்படையில் வேறுபடுத்தி காட்டாத அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 15ல நம்மளுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப டிஸ்கிரிமினேஷன் இங்க என்ன, ஒருத்தவங்கள அவங்களுடைய சாதி, மதம், பாலினம் இதன் அடிப்படையில் வந்து நம்ம வேறுபடுத்தி காட்டுறது. நம்ம இங்க எப்படி நம்ம இதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இது எதை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டியையும் சமத்துவத்தையும் ஜஸ்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிறவங்க டிஸ்கிரிமினேஷனோட நடந்தாங்கன்னா ஈக்குவாலிட்டியையும் ஜஸ்டிஸையும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணும். நம்ம இப்ப சொன்ன சாதி, மதம், இனம், பாலினம் இதன் அடிப்படையில் யாரையும் வேறுபடுத்தி காட்டக்கூடாது. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டிடியூஷனுடைய ஃபண்டமெண்டல் வேல்யூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இந்த क्वेश्चन எல்லாம் புரிஞ்சுங்க. வர்ச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல பண்புகள். வர்ச்சு அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல நல்ல பண்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது தான். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மாரல் வேல்யூஸ் ஆர் ஜெனரலி derived from. மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருந்து derived ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாரல் வேல்யூனா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மாரல் வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்களுடைய தனி பண்பு, இண்டிவிஜுவல் பிரின்சிபல், தனி உள்ளுணர்வு, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாரல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது வந்து எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய எந்த மதத்தை சார்ந்தவங்க, அவங்களுடைய கலாச்சாரம், சொசைட்டி, இதை பொறுத்து தான் மாரல் வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எத்திக்ஸ்னா என்ன, மாரல்னா என்ன. மாரல் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பிரின்சிபல், என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் ஒரு விஷயத்தை ரைட்டு தப்பு நினைக்கிறேன், அது எப்படி எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எந்த மதத்தை சார்ந்தவன், அதே மாதிரி என்னுடைய கல்ச்சர் என்ன, என்னுடைய சமூகம் என்ன, இதுதானே வந்து எனக்கான ஒரு மாரல் வேல்யூவை கிரியேட் பண்ணிச்சு. எனக்கான ஒரு மாரல் வேல்யூனா என்னது, என்னுடைய உள்ளுணர்வு. ஒரு விஷயத்தை எல்லாரும் ரைட்டும்பாங்க, ஆனா என்னோட மனசு வந்து தப்புன்னு சொல்லுதுன்னா அது எதை பொறுத்து அமைது அப்படின்னா என்ன சார்ந்த மதத்தையும், நான் எந்த கல்ச்சரை சார்ந்தவன், எந்த சமூகத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் ஏ மேஜர் ரோல். இங்க பாருங்க, இந்த மாதிரி क्वेश्चन நீங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்னா மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிறது எதுல இருந்து டிரைவ்ட் ஆகுதுன்னு கேக்குறாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் கோ ஃபார் த ரிஜெக்ஷன். மாரல் வேல்யூஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியும்ல. மாரல் வேல்யூஸ்னா என்னது, நம்மளுடைய தனிப்பட்ட வேல்யூஸ், நம்ம தனிப்பட்ட வேல்யூஸ். ஆக்சுவலா வேல்யூஸை பத்தியே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வேல்யூஸ்னா நம்ம யாருக்கு வேல்யூ பண்ணுவோம், யாரை வந்து நம்ம வேல்யூ பண்ணுவோம், எது மேல டிசைர் அதிகமா இருக்கோ, எது மேல வந்து நம்மளுக்கு வந்து அக்கறை பாசம் அதிகமா இருக்கோ அதுக்கு தான் நம்ம வந்து வேல்யூ நம்ம வந்து அதிகமா பண்ணுவோம். ஓகேங்களா, சோ அந்த வேல்யூ அப்படிங்கிறது நம்மளுடைய டிசைரை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, சோ இங்க வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாரல் வேல்யூ அப்படிங்கிறது இதுல இருந்தா டிரைவ் ஆகுது அப்படின்னு பாருங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜினா என்ன, இது வந்து ஃபேக்ட பத்தி டீல் பண்ணும். ஓகே, உண்மையை பத்தி பாத்தீங்கன்னா டீல் பண்ணும். அதே மாதிரி என்னென்னலாம் இன்வென்ஷன் ஆயிருக்கு, அதே மாதிரி ஹியூமன் நாலேஜ்ல என்னென்னலாம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அப்ப இது சிம்பிளா சொல்லணும்னா இது ஃபேக்ட பத்தி தானே பேசுது, மாரல் வேல்யூஸ்ங்கிறது கிடையாதுல. இது வந்து ஜஸ்ட் ஃபேக்ட பத்தியும் என்னென்ன இன்வென்ஷன் வந்திருக்கு, என்னென்ன ப்ராக்ரஸ் இன் ஹியூமன் நாலேஜ் இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதாவது இதனுடைய வேல்யூ எல்லாமே எப்பவுமே நியூட்ரலா தான் இருக்கும். which means நான் என்ன சொல்ல வரேன், இது
இதுல வந்து எது குட் எது பேடு அப்படிலாம் இது மென்ஷன் பண்ணாது. புரியுதுங்களா? மாரல் வேல்யூஸ்னா எது என்னோட தனிப்பட்ட கருத்துல இது நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது இது நல்லது கெட்டதெல்லாம் சொல்லாது. மாரலா இது வெறும் உண்மையான ஃபேக்டை மட்டும் தான் சொல்லும். என்ன ஃபேக்ட், என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த விஷயத்தை தான் சொல்லும். அடுத்து பாருங்க, பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாரல் வேல்யூவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு எந்த விஷயம் பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு ஒரு உணவை பிடிக்கும், சில பேருக்கு ஒரு கலரை பிடிக்கும். இதுதான் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பொலிட்டிக்கல் ஐடியாலஜி பாருங்க. பொலிட்டிக்கல் ஐடியாலஜினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு சோசியலிசத்தை பிடிக்கும், சில பேருக்கு லிபரலிசத்தை பிடிக்கும், சில பேருக்கு கம்யூனிசத்தை பிடிக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்ப அந்த அவங்களுடைய ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா லிபரலிசம், ஓகே, சோசியலிசம், லிபரலிசம், கம்யூனிசம் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஓகேங்களா? அது எல்லாமே வேணா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஆனா மாரல் வேல்யூவே மாத்திராது. புரியுதுங்களா? இது வந்து அவங்க பேசக்கூடிய கருத்துனால நம்ம வேணா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைட்டா ஏதோ ஒரு தாக்கம் ஏற்படும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் மாரல் வேல்யூ கிடையாது. ஓகே, அப்போ மாரல் வேல்யூஸ்னா என்ன? ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் பிரின்சிபல், அப்புறம் இண்டிவிஜுவலா அவங்க என்ன நினைக்கிறாங்க அதுதான். ஓகே, அப்போ அந்த ரிலிஜியன், கல்ச்சர் அண்ட் சொசைட்டி இதுதான் ஒருத்தவங்களுடைய மாரல் வேல்யூ வந்து உருவாக்குது. அவங்க ரிலிஜியன், கல்ச்சர் அண்ட் சொசைட்டி தான் உருவாக்குது. அடுத்த क्वेश्चन பாருங்க. Which ethical theory emphasize duty and rules over consequences? எந்த எத்திக்கல் தியரி வந்து பாத்தீங்கன்னா எம்பசைஸ் டியூட்டிஸ், அதாவது டியூட்டிக்கு வந்து எம்பசைஸ் முக்கியத்துவம் கொடுக்குது, அண்ட் ரூல்ஸ் ஓவர் கான்சிக்வன்சஸ். அதாவது ஒரு டியூட்டியை நான் செய்யறேன், என்னுடைய கடமையை நான் கரெக்டா செய்யறேன், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நான் செய்யறேன், அதுல இருந்து ஒரு கான்சிக்வன்சஸ் வருது, அதை நான் பார்க்காம நான் செயல்பட்டேன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டியான்டாலஜின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? டியான்டாலஜின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ டியான்டாலஜினா என்னது? நான் என்னுடைய டியூட்டியை செய்வேன், ஆனா அதுல என்ன கான்சிக்வன்சஸ் வரும், அதுல இருந்து என்ன நல்லது வருமா கெட்டது வருமா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். பார்க்காம நான் செஞ்சேன்னா அது பேரு டியான்டாலஜி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எந்த எத்திக்கல் தியரி வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ் பார்க்காம செயல்படுறது, அவங்க டியூட்டியை மட்டும் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப டியான்டாலஜிங்கிறது ஒரு எத்திக்கல் தியரி. இது என்ன செய்யும்னா, இது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவங்க தன்னுடைய கடமைகளை சரியா ஆற்றுவாங்க, எந்த ஒரு கான்சிக்வன்சஸையும் அவங்க பார்க்கவே மாட்டாங்க. அது பேரு தான் டியான்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டியான்டாலஜி வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவங்களுடைய டியூட்டிஸ், அவங்களுடைய கடமைகளை, அவங்களுடைய ரூல்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணும். பிரின்சிபல். ஓகேங்களா? இதோடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து எப்போ வந்து ஒரு ஆக்ட் வந்து ரைட்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ ஒரு மாரல் டியூட்டியை இல்லைன்னா ரூலை வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுதுன்னா அந்த ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டா இருக்கும். ஓகே, அந்த அவுட்கம் இது பார்க்காது. டியான்டாலஜி அது அவுட்கம் பார்க்காது, அதாவது கான்சிக்வன்சஸை பார்க்காது. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனை நீங்க பாருங்க. மத்தெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் ஆல்ரெடி நான் இதை பேசியிருக்கேன். யூட்டிலிட்டாரியனிசம்னா ஒரு 100 வீடு இருக்கு அப்படின்னா அந்த 100 வீடை காலி பண்ணா நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு டேமை கட்டும்போது 10 லட்சம் பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க. இப்ப இங்க 100 பேர் சந்தோஷப்படுறது முக்கியமா, 10 லட்சம் பேர் சந்தோஷப்படுறது முக்கியமா அப்படின்னா கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அந்த கிரேட்டஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் ஹாப்பினஸ் தான் அவங்க வந்து கருத்தா வச்சிருப்பாங்க. நிறைய பேர் வந்து சந்தோஷப்படக்கூடிய விஷயம் எதுவோ அதை தான் செய்வாங்க. அந்த பிலாசபியை தான் யூட்டிலிட்டாரியனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்ச்சு எத்திக்ஸ்னா என்னது? வெர்ச்சு எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களுடைய நற்பண்புகள். ஓகேங்களா? நற்பண்புகள் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஹானஸ்டியா இருக்கிறது, கரேஜ் தைரியமா இருக்கிறது, கைண்ட்னஸா அன்போட இருக்கிறது, இது எல்லாமே வந்து வெர்ச்சு எத்திக்ஸ்னு சொல்லுவாங்க. ஹானஸ்ட் உண்மையா இருக்கிறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரேஜ் தைரியமா இருக்கிறது. ஓகேங்களா? தைரியமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கைண்ட்னஸ் அன்போட இருக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ரிலேட்டிவிசம் அப்படின்னா என்னன்னு சொல்றேன்னா தெரிஞ்சுங்க. ரிலேட்டிவிசம் அப்படிங்கிறது வந்து இந்த மொராலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது கல்ச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவா இருக்கும், தொடர்பா இருக்கும். சொசைட்டி, இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ், இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா தொடர்பா இருக்கும். ஓகே, இந்த மொராலிட்டியை பொறுத்த வரைக்கும் அது ரிலேட்டிவ் டு கல்ச்சர், சொசைட்டி, இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? சோ ரைட், நம்ம போயிட்டு நம்ம கொஸ்டின் வைஸா பார்க்கும்போது ஓரளவு ஐடியா கிடைக்கும். சோ இது வந்து ஈஸியான சப்ஜெக்ட் தான். இது வந்து எல்லாமே பிலாசபிங்கிறனால கொஞ்சம் ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனா சொல்றதை தெளிவா புரிஞ்சுங்க, உங்களுக்கு வந்து இந்த ஐடியா கிடைச்சிடும். அப்ப நீங்க முக்கியமா இதுல இந்த கொஸ்டின் அப்ரோச் பண்ற விதமே கொஸ்டினை தெளிவா உள்வாங்கிடும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ராபிட்டி. ப்ராபிட்டினா என்ன?
ப்ராபிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்னன்ஸ்ல ஒரு நிர்வாகத்துல ப்ராபிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் அண்ட் ஹானஸ்டி. ஓகேங்களா, ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் அண்ட் ஹானஸ்டி. ஓகேங்களா, ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மாரல் பிரின்சிபல் வந்து இருக்கணும், அதே மாதிரி ஹானஸ்டியா இருக்கணும். அப்படி இருந்தால் அது பேர் ப்ராபிட்டி. ப்ராபிட்டினா வந்து சிம்பிளா என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரொஃபஷனல்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறது. அப்போ அது எப்படி இருக்க முடியும்? ஒருத்தவங்களுக்கு ஸ்ட்ராங்கான மாரல் பிரின்சிபல் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான மாரல் பிரின்சிபலும் ஹானஸ்டி இருந்தா அது பேரு ப்ராபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பொலிட்டிக்கல் லாயாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொலிட்டிக்கல் லாயாலிட்டி அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் லீடரை வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் லீடருக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மையா இருக்கிறது, ஒரு பர்டிகுலர் கட்சி தலைவருக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா உண்மையா இருக்கிறது. ஓகேங்களா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அலிஜென்ஸ். ஓகே, இது வந்து எத்திக்ஸோ இல்ல ஹானஸ்டின்னு சொல்ல முடியாது. இது ஆக்சுவலா எத்திக்கல் பார்வையில இது தப்பு, இது இட் இஸ் அன்எத்திக்கல். ஒரு பர்டிகுலர் கட்சி தலைவனுக்கு வந்து உண்மையா இருக்கிறது, அது நீ தனிப்பட்ட முறையில இருக்கலாம், ஆனா ஒரு கவர்னன்ஸ்ல இருந்துகிட்டு ஒரு நிர்வாகத்தில் அரசு ஊழியரா இருந்துகிட்டு பர்டிகுலர் கட்சிக்கு உண்மையா இருக்கிறது தப்பு. அடுத்து ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி அப்படின்னா என்ன? ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டினா என்னன்னா, இந்த கரப்ஷன், மிஸ்யூஸ் பண்றது, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்டை வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றது, இது எல்லாமே ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டில வரும். அதாவது ஊழல்ல ஈடுபடுறது, கரப்ஷன் பண்றது. ஓகேங்களா, கரப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபடுறது. அதுக்கப்புறம் இந்த பெண்ணு வேற சரியா எழுத மாட்டேங்குது, சாரி, ஜஸ்ட் லிசன் மட்டும் பண்ணுங்க. கரப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மிஸ்யூஸ் பண்றது, ஏத ஃபண்டை வந்து மிஸ்யூஸ் பண்றது, அதே மாதிரியே ஃபண்டை வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்றது, இது எல்லாமே ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन புரிஞ்சிச்சுல, ப்ராபிட்டினா என்னது? ப்ரொஃபஷனல்ல உண்மையா இருக்கிறது. அப்ப ப்ரொஃபஷனல்ல எப்படி உண்மையா இருப்பாங்க? ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் ஒருத்தவங்களுக்கு இருக்கணும், ஹானஸ்டி இருக்கணும், அப்பதான் ப்ரொஃபஷனல்ல வந்து உண்மையா இருக்க முடியும். ஓகேங்களா, ஓகே. சோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட் டேப் அப்படின்னா என்ன? சோ ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட் டேப்னா என்னன்னா நிறைய எக்ஸசிவ் ரூல்ஸ், ஓகேங்களா, அண்ட் பியூரோக்ராசி இது வந்து இருந்துச்சுன்னா அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெட் டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஓகே. ப்ராபிட்டினா என்னது? ப்ராபிட்டினா லிட்டரலா என்னதான் மீனிங் அப்படின்னா இன்டெகிரிட்டின்னு அர்த்தம். ஓகே, ப்ராபிட்டினா வந்து பாத்தீங்கன்னா லிட்டரல் மீனிங் என்னதுன்னா இன்டெகிரிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ உண்மையா இருக்கிறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்றது, ஹையஸ்ட் எத்திக்கல் ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்றது. ஓகேங்களா, அதுதான் ப்ராபிட்டி. இப்போ கவர்னன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராபிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையா இருக்கிறது, ஹானஸ்டியா இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறது, அதாவது பொறுப்புணர்வோடு இருக்கிறது, ஃபேர்னஸ் உண்மையா நடந்துக்கிறது. ஓகே, அதே மாதிரி கரப்ஷன் பண்ணாம இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்னன்ஸ்ல ப்ராபிட்டினா மீனிங். ஓகே, கவர்னன்ஸ்ல என்ன ப்ராபிட்டினா மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது. ஓகேங்களா, ஹானஸ்டியா இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சியா இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டியா இருக்கிறது. ஹானஸ்டா உண்மையா இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சினா ஒளிவு மறைவாம இருக்கிறது, அக்கௌண்டபிலிட்டினா செய்யற ஆக்ஷனுக்கு வந்து ஆன்சரபிளா இருக்கிறது, பொறுப்புணர்வோடு இருக்கிறது, ஃபேர்னஸ், அதுக்கப்புறம் ஊழல் பண்ணாம இருக்கிறது. இதுதான் வந்து கவர்னன்ஸ்ல ப்ராபிட்டினா மீனிங். சோ அது எப்படி நடக்கும்னா ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் அண்ட் ஹானஸ்டி இருந்தா தான் நடக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் அரைசஸ் வென். எப்போ வந்து பாத்தீங்கன்னா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படும் பப்ளிக் சர்வீஸ்ல? கான்ஃப்ளிக்ட்னா மோதல். ஓகே, அவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எப்போ வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒருத்தவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஃபியர் ஆகும். பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இன்டர்ஃபியர் வித் அஃபிஷியல் டியூட்டி, அதாவது ஒருத்தவங்களுடைய அஃபிஷியல் டியூட்டிஸ்ல வந்து அவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆனிச்சுன்னு வச்சுங்க, தனிப்பட்ட விருப்பம் வந்து இன்டர்ஃபியர் ஆனிச்சுன்னா, அஃபிஷியல் டியூட்டில அவங்களுடைய டியூட்டிஸ்ல பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆனிச்சுன்னா அதை தான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின் சப்போஸ் புரியலன்னு வச்சுங்களேன், நான் சிம்பிளா சொல்றேன். இப்போ நான் வந்து கவர்மெண்ட் வேலையில இருக்கிறேன், இப்போ எனக்கு பணம் அதிகமா தேவைப்படுது, என்னோட ஃபேமிலி வந்து ரொம்ப முக்கியம், என்னுடைய சாதி வந்து ரொம்ப முக்கியம் இப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், அததான் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒருத்தவங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் ஆகுறதுனால பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் தானே ஆகுது. அதாவது என்ன பர்சனல் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் எனக்கு பணம் தேவைப்படலாம், என்னுடைய சொந்தக்காரங்க தான் முக்கியம் நினைக்கலாம், என்னுடைய சாதி தான் முக்கியம் நினைக்கலாம், என்னுடைய மதம் தான் முக்கியம் நினைக்கலாம் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது என்னுடைய அஃபிஷியல் டியூட்டிஸை வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். இதை ஊழல்னு சொல்ல முடியாது, ஆனால் இது ஊழலுக்கு வழி வகுக்கும். புரியுதா என்ன சொல்லிட்டு? இப்போ நான் வந்து ஒரு அஃபிஷியல் டியூட்டிஸ், நான் ஒரு அரசு ஊழியர்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்துக்காக, பணத்துக்காகவோ இல்லை ஃபேமிலிக்காகவோ இல்லை வந்து என்னுடைய கட்சி தலைவர்
கணவனுக்காகவோ இல்லை என்னுடைய சாதிக்காகவோ நான் செயல்படுறேன் அப்படின்னா அப்போதான் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிக் சர்வீஸ் வந்து ஏற்படும். ஓகேங்களா? சோ மத்தெல்லாம் பார்த்தா தெரியும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. எத்திக்கல் ரிலேட்டிவிசம். இது என்ன? எத்திக்கல் ரிலேட்டிவிசம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணலாம், ரைட்டுன்னு தோணலாம். அதான் அதே வந்து உங்களுக்கும் ரைட்டுன்னு தோணும்னு அவசியம் இல்லை. அதுதான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். ஓகேங்களா? அதுதான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். அப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கல்ச்சர், என்னுடைய சொசைட்டியை பொறுத்து மாறும். என்னுடைய கல்ச்சர் அண்ட் சொசைட்டிக்கு ஒரு விஷயம் நல்லதா படலாம், இப்போ உங்களுடைய கல்ச்சர் அண்ட் சொசைட்டிக்கு அதே விஷயம் தப்பா படலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப எத்திக்ஸ்ங்கிறது ஒருத்தவங்களுடைய கல்ச்சர், ஒருத்தவங்களுடைய சொசைட்டி, ஒருத்தவங்களுடைய ட்ரெடிஷன், இதை பொறுத்து மாறுபடும். ஓகே, அதுதான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். என் பார்வையில ரைட்டுன்னு படுறது உங்க பார்வையில தப்புன்னு படலாம், என் பார்வையில தப்புன்னு படுறது உங்க பார்வையில ரைட்டுன்னு படலாம். அப்ப எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய கல்ச்சரை பொறுத்தும் என்னுடைய சொசைட்டியை பொறுத்தும் மாறும், உங்களுடைய கல்ச்சர் அண்ட் சொசைட்டியை பொறுத்தும் மாறும். அப்ப எத்திக்ஸ் வந்து மாறும் அப்படிங்கிறது தான். அதை தான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் ரிலேட்டிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் அண்ட் அன்சேஞ்சிங்னு சொல்லியிருக்காங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப தப்பு. எத்திக்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்சல் கிடையாது, அதே மாதிரியே மாறாம இருக்கணும் கிடையாது. ஒரு கட்டத்துல சதிங்கிறது வந்து எத்திக்ஸா ஃபாலோ செய்யப்பட்டது, நல்லது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அந்த சதிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னாங்க. அது வந்து மாறக்கூடியது. ஓகேங்களா? இப்ப எத்திக்ஸ்ங்கிறது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனா என்னது, ஒரு குரூப் ஆஃப் சமுதாயமே ஃபாலோ பண்ணுது அப்படின்னா அது எத்திக்ஸா மாறிடும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங்ல வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து சண்டை போட்டு தான் சுதந்திரத்தை வாங்கணும்னு நினைச்சாங்க. அப்ப அவங்க வந்து அதை எத்திக்ஸா ஃபாலோ பண்ணாங்க, ஒரு சொசைட்டியை ஒத்துக்கிட்டாங்க. அப்ப ஆக்சுவலா ஒவ்வொருத்தவங்களுடைய மாரல் தான் வந்து, ஒவ்வொருத்தவங்களுடைய மாரல் உள்ளுணர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்ஸாவே மாறுது. புரியுதுங்களா? அது என்ன எத்திக்ஸ்? மாரல்னா என்னது? இண்டிவிஜுவல் பிரின்சிபல். எத்திக்ஸ்னா என்னது? ஒரு சொசைட்டியோட பிரின்சிபல். மாரல் அப்படிங்கிறது இப்போ ஒருத்தவங்க அடுத்தவங்களும் ஒத்துக்கிறாங்க, அதே விஷயத்த ரைட்னு நினைக்கிறாங்க, அதே மாதிரி எல்லாருமே ரைட் நினைச்சாங்கன்னா இட் பிகம் எத்திக்ஸ். அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்ல வந்து சண்டை போட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கிடைக்கும்னு நினைச்சாங்க. இப்போ வந்து என்னது, வன்முறையை கையில் எடுக்காம சுதந்திரம் கிடைக்கும்னு நினைக்குது. இப்போ எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வயலன்ஸ் வந்து ஒரு எத்திக்ஸாவே மாறிடுச்சு இல்லையா? சோ இதுதான் யூனிவர்சலா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நான் சொல்லிட்டேன். சோ எத்திக்கல் ரிலேட்டிவ்ஸ்னா என்ன இங்கன்னு பார்த்தனா, எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய கல்ச்சர், சொசைட்டி இதை பொறுத்து மாறுபடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? எத்திக்ஸ் வந்து யூனிவர்சலான கட்டாயம் கிடையாது. எத்திக்ஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஃபாலோ பண்றது. எத்திக்ஸ் யூனிவர்சல். எது அப்ப யூனிவர்சல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எத்திக்கல் அப்சல்யூட்டிசம் அப்படின்னா அது யூனிவர்சலா இருந்ததுன்னா அது அப்சல்யூட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்சல்யூட்டிசம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூத், உண்மை, ஜஸ்டிஸ், இதெல்லாம் இருக்கு இல்லையா? ட்ரூத், ஜஸ்டிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலுமே அது வந்து வேலிட் ஆகும். அப்பதான் அது வந்து யூனிவர்சலா நம்ம சொல்ல முடியும். யூனிவர்சல் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம்னா அது எல்லா இடத்துலயுமே ஒத்துக்கணும். இப்போ உண்மை, நீதி, இது எல்லா இடத்துலயும் வேலிட் ஆகும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ட்ரூத் வந்து யூனிவர்சல் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை வந்து ஆமா எல்லாருமே யூனிவர்சலா அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நம்ம எடுத்துக்கலாம். எத்திக்ஸ் வந்து யூனிவர்சல் கிடையாது, அதே மாதிரி அன்சேஞ்சிங் கிடையாது, இட் இஸ் சேஞ்சிங். அடுத்து பாருங்க, which is the most important ethical value of civil servant. ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் எத்திக்கல் வேல்யூ அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா இம்பார்ஷியாலிட்டியோட இருக்கிறது. இம்பார்ஷியாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார்கிட்டையும் பார்ஷியாலிட்டி காட்டாம இருக்கிறது. புரியுதுங்களா? யார்கிட்டையுமே பார்ஷியாலிட்டி காட்டாம இருக்கிறது. அதுதான் வந்து ஓகே, பார்ஷியாலிட்டி காட்டாம இருக்கிறது. சோ அடுத்து பாருங்க, இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான், அதனால நான் விட்டுறேன். கோட் ஆஃப் கண்டக்ட் ஃபார் பப்ளிக் அஃபிஷியல் இஸ் இன்டர்நெட் டு. கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் a செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ். ஓகேங்களா? கோட் ஆஃப் கண்டக்ட்னா இப்போ ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். சிவில் சர்வெண்ட்டுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். நார்மல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும். அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பப்ளிக் அஃபிஷியலுக்கு கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது வந்து எதற்காக கொடுக்குறாங்க, எதுக்காக இன்டென்ட் பண்ணுறாங்கன்னா, இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ப்ரொவைட் எத்திக்கல் கைட்லைன்ஸ். ஓகே, இது சரி, இது தப்பு, இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எத்திக்கல் கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொடுக்குது. ஓகேங்களா? அடுத்து which are the following is an unethical practice in public administration. ஓகேங்களா? ஒரு பொது நிர்வாகத்துல எது வந்து unethical practice அப்படின்னு கேட்டீங்கன்னா லஞ்சம் வாங்குறது. ஓகேங்களா? லஞ்சம் வாங்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு unethical practice. ஓகேங்களா?
லஞ்சம் வாங்குறது அப்படின்னா என்னது? ஏதோ ஒன்றத்தை டிமாண்ட் பண்றது, இல்லைன்னா அக்செப்ட் பண்றது, மணியை, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய அபிஷியல் ஒர்க்குக்காக நம்ம வந்து பணத்தை வந்து டிமாண்ட் பண்றது, இல்லைன்னா அந்த பணத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது. இது வந்து எதை வயலேட் பண்ணுது? கரப்ஷன், பிரைபரி, லஞ்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதெல்லாம் வயலேட் பண்ணுதுன்னா இது ப்ராபிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. ஓகேங்களா? ப்ரொஃபஷனலா நம்ம உண்மையா இருக்கிறத வந்து வயலேட் பண்ணுது. அதுக்கப்புறம் இன்டெகிரிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. எப்பவுமே உண்மையா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த இன்டெகிரிட்டியை வந்து வயலேட் பண்ணுது. அப்புறம் இம்பார்ஷியாலிட்டியை வந்து கொண்டுட்டு வருது. பார்ஷியாலிட்டி பார்க்க ஆரம்பிக்கிறோம் நம்ம. இம்பார்ஷியாலிட்டி. ஓகேங்களா? அடுத்து டிரான்ஸ்பரன்சி வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ப்ராபிட்டி, இன்டெகிரிட்டி, இம்பார்ஷியாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இதை அஃபெக்ட் பண்ணுது பிரைபரி. அப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ்னா பிரைபரி. மற்றது பாருங்க, டைம்லி ஃபைல் டிஸ்போசல்ங்கிறது வந்து எத்திக்கல். இது கரெக்டாக இருக்குல்ல. அடுத்து ஃபேர் ரெக்ரூட்மெண்ட், ஒழுங்கான முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறது ஒரு எத்திக்கல் ப்ராக்டிஸ். அதுமாதிரி ரெட்ரஸல் ஆஃப் கிரீவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து சரியா வந்து அதுக்கு வந்து முடிவு வந்து சொல்றது, அதுக்கான தீர்வுகள் வந்து எடுக்கிறது. இதெல்லாமே எத்திக்கல் பிராக்டிஸ். எது அன்எத்திக்கல் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா என்னன்னா, எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங்னா ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடு. எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங்னா என்னன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பிட்வீன் ரைட் டியூட்டிஸ், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கான்சிக்வன்சஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. இது என்னன்னு புரியுதா? ஓகே, ரைட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்றது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல். ஒருத்தவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். டியூட்டிஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வேலையை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் பர் லா, மாரல் பிரின்சிபல் படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்யணும். அதுதான் டியூட்டிஸ் ஆஸ் பர் லா. ஓகே, ஆஸ் பர் லா என்ன சொல்லுது, அது இல்லாம மாரல் பிரின்சிபல். ஓகே, நம்மளுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது, அதன் அடிப்படையில் கடமையை வந்து நம்ம நிறைவேற்றணும். கான்சிக்வன்சஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு இம்பாக்ட், அதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டிசிஷன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொசைட்டி வந்து என்ன ஒரு இம்பாக்ட் பண்ணும், என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங். நான் எத்திக்கலா டிசிஷனை மேக் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் நான் எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவலை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதா, ஒருத்தருடைய அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா மதிக்குதா, அதே மாதிரியே அந்த டியூட்டிஸ் ஓகே ஆஸ் பர் லா அண்ட் மாரல் பிரின்சிபல் படி நம்மளுடைய கடமைகளை வந்து செய்ய முடியுதா. அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ், இப்போ நம்ம ஒரு முடிவை எடுக்கிறோம், அது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்தில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறது. இதுதான் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்து சில டேர்ம் சொல்றேன். பிலீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. பிலீஃப் அப்படின்னா என்னது? நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகை. ஓகேங்களா? சில நம்பிக்கை வந்து கோர் நம்பிக்கை, கோர் பிலீஃப்னு சொல்லுவாங்க. சிலது வந்து பெரிஃபெரின்னு சொல்லுவாங்க. கோர்னா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருக்கும், ஸ்ட்ராங் நம்பிக்கை. பெரிஃபெரினா வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். அந்த ஸ்ட்ராங் நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா பெரிஃபெரியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்டர் வந்து பிடிக்குது அப்படின்னா அது வந்து ஒரு பெரிஃபெரியா இருக்கு அப்படின்னா ஒரு கட்டத்துல ஃபர்ஸ்ட் நம்ம விஜய்னு சொல்லுவோம், சில டைம்ல அஜித்னு சொல்லுவோம். இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்குன்னா அது வந்து வீக்கா இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன விஷயம்னா பிலீஃப், அந்த நம்பிக்கை வந்து எங்க உருவாகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம எங்கெல்லாம் இருக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே வந்து ஒரு நம்பிக்கை வந்து உருவாக்கப்படுது. நம்மளுடைய நண்பர்களால, நம்மளுடைய சுற்றம், ஸ்கூலுக்கு போறோம், நம்மளுடைய காலேஜுக்கு போறோம், இங்க எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்பிக்கைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல விதிக்கப்படுது. ஓகேங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கோர் பிலீஃப், ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒருத்தவங்களுக்கு சில பேர் இஸ்லாம் பாத்தீங்கன்னா மதத்தின் மேல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருப்பாங்க. அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்ப பெரிஃபெரிக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து பொலிட்டிக்கல் மேல வச்சிருக்க நம்பிக்கை தான். இப்போ இந்த கட்சி மேல ஒரு நம்பிக்கை இருக்கும், அடுத்து வந்து இவங்க பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப வீக்கா இருக்கும். ஸோ இப்போ இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோர் பிலீஃபா இருக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, மதம், ரிலீஜியன் பிலீஃப். அப்புறம் பெரிஃபெரினா வீக்கா இருக்கக்கூடிய நம்பிக்கை. இது வந்து நம்ம ஈஸியா பிரேக் பண்ணிடலாம். இப்போ எப்ப தெரியுமா மத கலவரம், சாதி கலவரம்லாம் ஏன் வருது அப்படின்னா அந்த மதத்தின் மேல அவங்க வந்து ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்ப அந்த ஸ்ட்ராங்கான நம்பிக்கை வச்சிருக்கிற எந்த ஒரு விஷயத்து மேலையும் நம்ம கையை வச்சோம்னா அது மிகப்பெரிய கலவரத்துல போய் முடியும். புரியுதுங்களா? சோ அதுதான் பிலீஃப். ஓகே, அப்ப பிலீஃப் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நாலேஜ்னு சொல்ல முடியுமானா கிடையாது, நாலேஜ்னு கிடையாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு நம்பிக்கை தான். புரியுதுங்களா? நாலேஜ்லாம் இது கிடையாது. ஆனா அதே நம்பிக்கையில உண்மை இருந்துச்சுன்னா அதை நாலேஜ் நம்ம வந்து சொல்லலாம். புரியுதுங்களா? சோ ரைட், அப்படிதான். ஓகே, சோ இப்போ இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். வேல்யூஸ்னா என்ன?
வேல்யூஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேல்யூ அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து நம்ம வந்து அதிகமா வேல்யூ வந்து தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருள் மேல அதிகமா டிசைர் இருக்கோ அப்பதான் நம்ம நம்பிக்கை தருவோம். புரியுதுங்களா? அப்போ வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான வேல்யூ நம்ம தரமாட்டோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு மக்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு விஷயத்துக்கு ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம வந்து வேலைக்கு வந்து போயிடணும், வேலைக்கு கட்டாயம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அதுக்கு வேல்யூ கொடுப்போம். இதே வந்து ஒரு பழங்குடியின மக்கள் இருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க வந்து பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மணிக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனா இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழங்குடியின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு மதிப்பே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப அந்த வேல்யூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து சொல்றோம். புரியுதுங்களா? அந்த விஷயத்தை வந்து சொல்றேன். ஓகே. சோ இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஒரு பொருள் மேல நம்மளுக்கு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு, ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அந்த பொருள் மேல நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான எமோஷன் இருக்கு. ஓகேங்களா? அப்போ அது இல்லாம அது மேல நம்ம வந்து காட்டக்கூடிய ஒரு பிஹேவியர். ஓகேங்களா? பிஹேவியர். அப்போ அந்த இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆட்டிடியூட். ஓகேங்களா? ஆட்டிடியூட் சொல்லுவோம். ஆக்சுவலா பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கும் பிஹேவியர் வந்து மாறும். ஓகேங்களா? அப்போ ஒரு பொருள் மேல ஸ்ட்ராங் பிலீஃப், ஸ்ட்ராங் எமோஷன், ஒரு பிஹேவியர், நல்ல பிஹேவியரை நம்ம காட்டுறோம் அப்படின்னா அதுதான் ஆட்டிடியூட். கெட்ட பிஹேவியரை காட்டினாலும் அதுதான் ஆட்டிடியூட். இதுதான். அப்ப அந்த பிஹேவியர் தான் ஒருத்தருடைய ஆட்டிடியூட டிசைட் பண்ணுது. இது நல்லா புரிஞ்சுங்க. ஒருத்தருடைய பிஹேவியர் தான் ஆட்டிடியூட வந்து பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? பிஹேவியர் தான் ஆட்டிடியூட வந்து டிசைட் பண்ணுது. ஓகேங்களா? சோ வேற என்ன இதுல டேர்ம் தெரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகேன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கட்டாயம் இருந்திருக்கும். சோ இன்னொரு நல்லா சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த எத்திக்கல் மொராலிட்டியை கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, தெளிவா படிங்க, ஆப்ஷனை பாருங்க, இது இருக்குமா என்ன. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பப்ளிக் சர்வீஸ்ல எது விர்ச்சுன்னு கேக்குறாங்க, எது நல்ல பண்புன்னு கேக்குறாங்க. டிஸ்கிரிமினேஷன் பாருங்க, ரிஜெக்ஷன்ல எப்படி யூஸ் பண்ணீங்க, டிஸ்கிரிமினேஷன் எங்கேயாச்சும் இது நியாயமா? அது டிஸ்கிரிமினேஷன் பண்ணா அது வந்து பப்ளிக் சர்வீஸ்ல ஒரு நல்ல பண்பா? அது தப்பு. அரகண்டா இருக்கலாமா? தப்பு. அது ஓகே. நெப்போட்டிசம்னு என்னது? என்னோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் போய் நான் வந்து அவனுக்கு வந்து ஃபேவரா பண்ணி கொடுக்கலாமா? இது ஒரு நல்ல பண்பா? அப்ப விர்ச்சுனா என்ன? நல்ல பண்பு. இதை மட்டும் தெளிவுபடுத்திங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மாரல் வேல்யூ ஆர் ஜெனரலி டிரைவ்ட் ஃப்ரம். மாரல் வேல்யூங்கிறது என்னது? என்னுடைய தனிப்பட்ட உள்ளுணர்வு. அப்ப அந்த தனிப்பட்ட உள்ளுணர்வுங்கிறது எதனால எனக்கு அந்த வந்தது? நான் இப்ப சொல்ற ஒரு விஷயத்த வந்து இது நல்லது, கெட்டது, பொய் சொல்றது வந்து தப்பு, உண்மைதான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது எங்க இருந்து வந்ததுன்னா, நான் எந்த ரிலிஜியனை சார்ந்தவன், எந்த கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கேன், எந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கேன், இதுதான் எனக்கு அந்த இம்பாக்டே கொடுத்தது. அப்ப மாரல் வேல்யூ அப்படிங்கிறது எதிரே பேஸ் பண்ணி இருக்கு? என்னுடைய மதம், கலாச்சாரம், சமூகத்தை பேஸ் பண்ணி இருக்கு. அடுத்து இந்த क्वेश्चन பாருங்க, which ethical theory emphasize duty and rule over consequences? என்னன்னு क्वेश्चन புரியுதா? நான் கான்சிக்வென்சஸே பார்க்காம என்னுடைய ரூல்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து சரியா செய்யறேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? டியான்டாலஜி. ஓகே, என்னது அது பேர்? என்னது? டியான்டாலஜி. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். யூட்டிலிட்டாரியனிசம்னா என்னது? பயன்பாட்டுவாதம். ஒரு விஷயம் செஞ்சா 100 பேர் பயன்படுவாங்க, ஒரு விஷயம் செஞ்சா 10 லட்சம் பேர் பயன்படுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? அதிக பேர் எதை சந்தோஷப்படுவாங்க, அதிக நம்பர், அதிக ஹாப்பினஸ் எதை படுவாங்களோ அதை தான் நான் செய்வேன். அது வந்து கவர்மெண்ட் பார்வையில் நீங்க பார்க்கணும். யூட்டிலிட்டாரியனிசம். ப்ராபிட்டினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் அண்ட் ஹானஸ்டி. ஒருத்தவங்க ஸ்ட்ராங் மாரல் பிரின்சிபல் அண்ட் ஹானஸ்டி இருந்தா தான் அது பேர் ப்ராபிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் பப்ளிக் சர்வீஸ்னா என்ன சொல்லியிருந்தேன்? இப்போ வந்து என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்டர்ஃபியர் வித் அஃபிஷியல் டியூட்டில இன்டர்ஃபியர் ஆனிச்சுன்னா அது பேரு பப்ளிக் சர்வீஸ்ல கான்ஃப்ளிக்ட் ஏற்படுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எத்திக்கல் ரிலேட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்திக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ச்சர் ஒரு சொசைட்டி தகுந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். நான் நல்லதுன்னு சொல்லுவேன், அதே நீங்க கெட்டதுன்னு சொல்லுவீங்க. இதுதான் எத்திக்கல் ரிலேட்டிவிசம். அடுத்து, which is the most important ethical value in civil servant? இந்த क्वेश्चन பாரு, சிவில் சர்வெண்ட்டுக்கு எது முக்கியமான எத்திக்கல் வேல்யூன்னு கேக்குறாங்க. அவார்டிங் ஒர்க், வேலை செய்யாம இருக்கிறது ஒரு எத்திக்கல் வேல்யூவா? இது அன்எத்திக்கல் தானே? ஓகேங்களா? ஒபீடியன்ஸ் டு பொலிட்டிக்கல் லீடர்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கு போய் நான் வந்து ஒபீடியன்ஸ் ஆந்தா இது அன்எத்திக்கல் தானே? பார்ட்டிசன்ஷிப், ஓகே, பார்ட்டிசன்ஷிப்போட இருக்கிறது ஒரு அன்எத்திக்கல் தானே? அப்ப எது வந்து எத்திக்கல் வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை படிங்க, எது எத்திக்கல் வேல்யூவா, எது எத்திக்கல் வேல்யூ இல்லையா அப்படின்னு படிக்கணும். சரி, இம்பார்ஷியாலிட்டியோட இருக்கிறது. அடுத்து பாருங்க, கோட் ஆஃப் கண்டக்ட். இந்த கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது வந்து பப்ளிக் அபிஷியல், இது எதுக்காக இருக்கு அப்படின்னா எத்திக்கல் கைட்லைன்ஸ் கொடுக்கும். இதை செய், இதை செய்யாத, இப்படிதான் இருக்கணும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எத்திக்கல் கைட்லைன்ஸ் தான் கோட் ஆஃப் கண்டக்ட். அடுத்து பாருங்க, அன்எத்திக்கல் பிராக்டிஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அன்எத்திக்கல்னா லஞ்சம் வாங்குறது ஒரு அன்எத்திக்கல். எத்திக்கல்
எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங்க்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது வந்து ஒரு மக்களுக்கு கொடுத்திருக்க அடிப்படை உரிமைகளை வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும். டியூட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா சரியான முறையில் வந்து பண்ண முடியுமான்னு பார்க்கணும், லா படி செய்ய முடியுமான்னு பார்க்கணும். அந்த கான்சிக்வன்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கான்சிக்வன்சஸ்னா என்னது, இந்த டிசிஷனை நம்ம எடுக்கிறோம், இதனால மக்களுக்கு ஏதாச்சும் என்ன தாக்கம் ஏற்படுத்தும், அதெல்லாம் புரிஞ்சு பண்றது தான், அதெல்லாம் பேலன்ஸா வச்சுக்கிறது தான் எத்திக்கல் டிசிஷன் மேக்கிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூப்பா.